கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இங்கே வாங்க. எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எம்சிக்யூ அப்படின்றது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எப்போ இருந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஒரு சிலபஸோட ஒரு 10 to 15% யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சிஸாக இருந்தாலும் சரி, ஆர் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 15% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே அந்த டாபிக்கு ஏற்ற மாதிரியான எம்சிக்யூஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் செல்ஃப் எவாலுவேட்டடாக இருக்கீங்க, அண்ட் நம்ம எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்றோம், அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி லேர்ன் பண்றோம் அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை எம்சிக்யூஸ் தான் சொல்லி தரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு எங்கேஜா வச்சிருக்கிறது எம்சிக்யூஸ் மட்டும் தான். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் எம்சிக்யூல பிராக்டிஸ் அதிகமாக கிடைக்கும். பிராக்டிஸ் அதிகமாக கிடைக்கும் போது கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணணும், கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணணும், கொஸ்டினோட எப்படி டிராவல் பண்ணணும்னு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு பிராக்டிஸோட சேர்ந்து அப்ரோச்சிங் டெக்னிக்ஸும் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ எம்சிக்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் in UPSC or TNPSC or SSC preparation. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணலையா? போங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க.